இருக்கும்போது என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரும் அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் லைக் நான் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக சொல்ல என்கிட்ட இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நிறைய அவங்களோட பிரச்சனை இப்படி இருக்கு எல்லாருக்கும் இருக்குண்ணா இந்த 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 ஏஜில் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன் நான் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தேன் அது உனக்கு இருக்கு கண்டிப்பாக இருந்துச்சு இது லைக் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நிறைய எடுத்த உடனே இப்படி போக முடியாது அப்படி போக முடியாது ஒவ்வொரு ஒரு வேவ் மாதிரி தான் போக முடியும் அது யூ வில் கோ டவுன் ஆனால் கண்டிப்பாக கீழே இருப்பேன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீ மேலே வருவேன் ஸோ அந்த மேலே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நீ தெரியறது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் நீ அந்த மிஸ் பண்ணுற பாயிண்ட் நீங்கள் எல்லாருமே ஸோ இது காய்ஸ் அனதர் வீடியோவில் உங்களை நான் திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதே சேம் நம்ம டாக்டர் ஆஷி கூட இருக்கோம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம பேட்ச்சு லான்ச் பண்ணால் எப்படி அது நிறைய பற்றி பேசணும் கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன் டீம் இருக்குமா அது இருக்குமான்னு சொல்லி சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்போஸ் நம்ம ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் அந்த பேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம டாக்டர் ராஷி கிட்ட கேட்கலாம் கமான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்கும் முதல்லனா இப்போ நீ ஸ்ட்ரைட்டாக கேட்க போகிற தமிழ்நாட்டில் வருவா அங்கே ஒரு பேட்ச் ஆரம்பிக்குவா அது எனக்கு தெரியல ஏன்னா முதல் தடவை நான் தமிழ்நாடுனா டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அங்கே ஒரு பில்டிங் கிடைக்கணும் ஹாஸ்டல் கிடைக்கணும் அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கல நான் எப்படி சொல்லலாம் நான் இங்கே கேரளாவில் ஒரு பேட்ச் இருந்தால் அது எப்படி நடக்கும் அப்படி தான் சொல்லுவேன் முதல்லனா இங்கே லொக்கேஷன் வருது நார்த் ஆஃப் கேரளா கேலிக்கட் அப்படி தான் இருக்கும் நான் ஓவர் நைட் ஜேர்னி ஃப்ரம் லைக் நம்ம சென்னைன்னு நைட்டு 8 o'clock ட்ரெயின் எடுத்தால் மார்னிங் 8 o'clock இங்கே ரீச் ஆகிடும் அப்படி தான் கேலிக்கட் அந்த பக்கத்தில் தான் ஹாஸ்டல்ஸ் கேம்பஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஆனால் அப்படி தான் ஒரு நைஸ் கேம்பஸ் ஆனால் படிக்கிறதுக்கு நல்லா டென்ஷன் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஆனால் ஜாலியாக இருக்கிறதுக்கு இல்லை ஆனால் ஜாலியாக படிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு இடம் அப்படி தான் அது இங்கே செட் பண்ணலாம் நான் முதல்ல நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் செட் பண்ண முடியுமா இல்லையா நான் செட் பண்ணிடா முதல்ல நான் இங்கே செட் பண்ணலாம் நான் கொஞ்சம் தமிழ் மக்கள் இங்கே வந்து படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பேட்சினை கொஞ்சம் மென்டர்ஸ் கிடைக்கணும் நிறைய மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்கணும் அந்த மென்டர்ஸ் கூட நம்ம டுகெதர் அங்கே சென்னையில் அங்கே பக்கத்தில் பெருசாக பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறேன் சரி சப்போஸ் நம்ம இப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீடியமில் நம்ம டீச் பண்ணுறோம் தமிழ் மக்கள் தானே தமிழில் பேசணும் ஆனால் தமிழில் ஏன்னா இங்கே கேரளாவில் ஃபேக்கல்ட்டி த டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஃபேக்கல்ட்டி தான் அவங்க கன்செப்ட் அப்படி எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்களோட ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு தமிழ் நல்லா வராது ஆனால் அவங்க மலையாளம் நல்லா வரும் ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷில் டீச்சர் பண்ண முடியும் சூப்பராக இங்கிலீஷில் டீச் பண்ண முடியும் ஆனால் கொஞ்ச நாள் பழகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கூட வரும் இப்போ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படி தான் இருந்தால் கேரளாவில் பெரிய ஃபேக்கல்ட்டி செம்மாவாக கிளாஸ் நடத்த போகிறேன் ஆனால் தமிழ் ஒன்லினா தமிழ்நாட்டில் ஃபேக்கல்ட்டி தான் இங்கே வர போகிறேன் அப்போது இந்த மாதிரி குவாலிட்டி அங்கே கிடைக்கல ஸோ நான் நினைக்கிறேன் லைக் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படி தான் ஒரு மீடியத்தில் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒன்று இங்கிலீஷில் மட்டும் இருக்குது இல்லைனா தமிழில் மட்டும் இருக்குது ஆர்எல்ஸ் நிறைய ஹிந்தி லெக்சரர்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படி அதுக்கு மெஜாரிட்டி லைக் ஒரு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படி தான் இருந்தால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போது டாக்டர்ஸ் ஓன் ப்ரெப் அகாடமி ரைட் அப்போது எல்லாருமே டாக்டர்ஸாக டீச் பண்ணுவாங்களா அந்த ஒரு கொஷின் இருக்கும்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆனால் நிறைய கண்டிப்பாக நான் இருக்க டீச்சராக நிறைய டீச்சர்ஸ் இப்போ டாக்டர் ஷிபில் இருக்கேன் டாக்டர் உனைஸ் டாக்டர் ஜீத்து இருக்கேன் டாக்டர் ஆக்கிஃப் டாக்டர் ஃபாசிலா நிறைய டாக்டர்ஸ் இருக்கேன் நான் சில சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கூட இருக்கேன் ஆனால் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் டாக்டரேட் இருக்கிற அப்படி டாக்டர் தான் ஃபிசிக்ஸில் டாக்டரேட் இருக்கிறவங்க இருக்கேன் கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட் பண்ணுறவங்க இருக்கேன் ஆனால் ரொம்ப நாளாக 35 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இருக்கேன் அப்படி தான் ஸோ இந்த டீச் பண்ணும்போது டாக்டர்ஸ்க்கு கூட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கூட இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி படிக்கணும் அண்ட் ஹவு டு ஸ்டடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிறது கம்ப்ளீட்லி டாக்டர்ஸ் தான் கிடைக்கும் டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆனால் ரீசெண்டாக நீட் பண்ணி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிய கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸோ நம்ம லான்ச் பண்ணுற பேட்ச்க்கு கண்டிப்பாக ஒரு டாக்டர் மென்டர் ஒவ்வொரு பேட்சுக்கும் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு 60 ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்ரி 50 to 60 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டர் இருக்கும் ஆனால் அந்த மென்டர் எப்படி இருக்குன்னா அது உங்கள் ஒரு மெடிக்கோ தான் ஃபஸ்ட் திங் அவங்க குவாலிஃபைட் அவங்க நீட் குவாலிஃபைட் பண்ணி கிராக் பண்ணி ஒரு மெடிக்கோ தான் ரெண்டாவது திங் லைக் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அக்கா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு நீங்கள் பிரதர்லிஹுட் எப்படி யோசிக்கணும்னா உங்களோட வீட்டில் ஒரு அக்கா ஒரு அண்ணன் அவங்க மெடிக்கல் காலேஜில் எத்தியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு நீட் கிராக் பண்ணியாச்சு ஆனால் அக்கா அந்த தம்பிக்கு அல்லது தங்கச்சிக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும் ஏடா தம்பி இப்படி படிக்கணும் അല്ലെങ്കിൽ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் ஏன்னா சப்போஸ்
நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை டீச்சர்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனமாக இருக்கும். காரணம் டீச்சர் அது எல்டர்லி அண்ட் அந்த ஏஜ் கேப் இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட்குள்ளே அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்க எப்படி ப்ராப்ளம் டீச்சர்கிட்ட சொல்லணும். அந்த ஒரு இது இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு கேப் இருக்கக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்ட என்ன இழுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான். ஆனால் நான் மென்டராக இருக்கும்போது என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரும், அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் லைக் நான் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லுங்கள். என்கிட்ட இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நிறைய அவங்களோட பிரச்சனை இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி. ஏன்னா அது அந்த பிரச்சனை கேட்கும்போது நமக்கே ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு இதில் போயிருக்கோம், அந்த சேம் ஃபேஸில் இருக்குண்ணே, லைஃப்னு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இல்லை, சேமாக ஃபேஸில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மென்டர்ஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நீட் கிராக் பண்ணி வந்ததாக இருக்கும் எல்லாமே, எல்லா மென்டர்ஸுமே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன என்னோட இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நான் வந்து ரிப்பீட் பண்ணும்போது ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன். அங்கே நான் ஒரு 1,60,000 கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் நான் கட்டினேன். அதே மாதிரி மந்த்லி 12,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வேறு கட்டினேன். பட் ஒரு சிங்கிள் பில்டிங் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து டீச்சிங்கும் எதுவும் சரியில்லை, அது ஒரு ஜெயில் மாதிரி எனக்கு லிட்ரலி. பிகாஸ் நான் என்னை அவங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா தே வெண்ட். அதுக்கப்புறமா நான் உட்காந்து செகண்ட் டே வாஸ் க்ரைங். எனக்கு வந்து லிட்டரலி ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஐ வாஸ் இன் அ ஜெயில். அப்படியே அடைச்சி போட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பட்டன் ஃபோன் கொடுத்துட்டாங்க, அந்த பட்டன் ஃபோன் சப்மிட் பண்ணிடணும். இந்த மாதிரி அந்த ஒரு மென்டல் ப்ரெஷரில் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஏமாந்துருவாங்க பசங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல நம்ம வீடு விட்டு அந்த வேறொரு ஹாஸ்டல் ஏதாவது மாறி நிற்கும் போது, அது முதல் தடவை மாறி நிற்கும் போது என்ன ப்ராப்ளம்னா ஹோம்சிக் ஆகிடும். ஸோ முதல்ல ஹோம்சிக் ஆகிடும். அது கொஞ்சம் நார்மல் தான். நிறைய ஆட்களுக்கு அப்படி ஈவன் நான் ஹாஸ்டலில் போகும்போதும் முதல் தடவை நீட் கோச்சிங்காலே போகும்போதும் எனக்கும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 வாரம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் நார்மல் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஸோ அந்த டைமில் நமக்கு அது ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணியாலும் அது ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணியாலும் நமக்கு சரியாக படிக்க முடியலை. ஸோ அதுக்காக நம்ம கேம்பஸ் எப்படி இருக்கும் சொல்லியா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு 1.5 hours ஸ்டடி இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் இந்த ஸ்டடி ஹவர்லேயே ஸ்டடி ஹாலில் உட்கார்ந்து படிக்க வேணும். அந்த பிரேக் டைமில் வெளியே போய் சுற்றி நடந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி ரூமில் போய் தூங்கி ஏதாவது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அடுத்த ஸ்டடி ஹவருக்கு ரிட்டர்ன் அந்த ஸ்டடி ஹாலில் வந்தால் ஸ்பெஷலி அந்த மார்னிங் இவ்வளோ டைம் கேஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் நைட் ஃபுல்லாக இருந்து படித்து காலையில் தூங்கிடும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் நேரத்துக்கு பிகாஸ் நான் படித்த இன்ஸ்டியூட்டில் காலையில் 4 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அப்படி படித்தே ஆகணும். அப்படி இல்லை. நான் பர்சனலி எப்படின்னா நான் நைட்டுக்கு ஒரு 12 o'clock 1 o'clock வரை ஒரு மேபி நிறைய படிக்கணும்னா 2 o'clock வரை இருந்து படித்து அதுக்கப்புறம் தூக்கம் ஒரு 7 o'clock 8 o'clock வரை தூங்கி அதுதான் என்னோட ஒரு ருட்டீன். தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் 5 o'clock 4 o'clock நான் லைக் எணிந்து படிக்க முடியலை. ஆனால் தூக்கமாக வந்துடும். ஏன்னா ஆனால் என் ஃப்ரெண்டு மெடிக்கல் காலேஜில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவங்க இப்போ கலிக்கட் மெடிக்கல் காலேஜில் இதை பிஜி பண்ணிகிட்டே இருக்கேன் பீடியாட்ரிக்ஸில், லைக் சில்ட்ரன்ஸ் டாக்டர் பிஜி பண்ணிகிட்டே இருக்கேன். அவனோட ஹேபிட் என்னன்னா he will sleep at 9 o'clock. நைட்டுக்கு 9 o'clock தூங்கிடும். அண்ட் 3:30 4 o'clock he will wake up. அண்ட் அவங்க கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கும். அவங்களுக்கு நைட் 11 o'clock 12 o'clock இருக்கும்போது தூக்கம் வந்துடும். ஸோ அவன் வேற நான் வேற. ஸோ ஒவ்வொரு ஆளும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நமக்கு அப்படி ஒரு காமன் ரூல் போடி எல்லாரும் 4 o'clock உணரணும், அப்படி பண்ணணும், அது முடியலை. ஸோ ஆனால் இஃப் யூ ஆர் எ மார்னிங் பர்சன் அப்போ மார்னிங்கில் உட்கார்ந்து நமக்கு படிக்கலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்படி பண்ணியிருந்தா there are 2 batches 2 பேட்ச் இருக்கா. ஒரு நைட் பேட்ச் இருக்க, ஒரு மார்னிங் பேட்ச் இருக்க. ஆனால் எந்த பேட்சில் நீங்கள் வரணும் அது உங்களோட சாய்ஸ். ஆனால் நீங்கள் மார்னிங் பேட்ச்னா നിങ്ങൾക്ക് நைட் ஒரு 10-10:30 போய் தூங்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் 6 o'clock வந்தால் போதும். ஆனால் உங்களுக்கு 4 o'clock வரணும், வந்து ஸ்டடி ரூம் ஓப்பனாக இருக்கும், நீங்கள் அங்கே வந்துருந்து படிக்கலாம், பரவாயில்ல. 6 o'clock கண்டிப்பாக அங்கே வரணும் மார்னிங் பேட்ச் இருந்தால். ஆனால் நைட் பேட்ச் இருந்தால் உங்கள் மார்னிங் 9 o'clock வந்தால் போதும்.
9 o'clock வந்தால் போதும். நைட்டு உங்கள் ஒரு 12:30 1 o'clock வரை அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் 9 o'clock வந்தால் போதும். போகலாம், நிம்மதியாக தூங்கலாம், அதுக்கப்புறம் தான் திரும்பி வரலாம். ஆனால் 9 o'clock to 10 o'clock everybody will be there in our classroom. So morning, early morning hours. It's a pretty good nice time, I guess. Early morning time and night time அது எப்படி இருக்குன்னா அது ஆப்ஷனலாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படி மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, அடுத்த क्वेश्चन என்னதுன்னா நம்மளோட பசங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? அந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन. முதல்ல ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னன்னா நம்ம நீட் கிடைக்கணும்னா நம்ம ஃபோன் மாற்றி வைக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பாய் எல்லாருக்கும் இருக்குண்ணா. இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தேன், அது உனக்கு இருக்கு, கண்டிப்பா இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும் இருக்கும் இந்த க்ரஷ் இருக்கும். இந்த ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது 12th படிக்கும்போது க்ரஷ் வரும். ஆனால் அந்த ஏஜ் அப்படி தான். ஸோ அந்த டைமில் நம்ம கையில் ஃபோன் இருந்த, அவங்கள்ட்ட ஃபோட்டோ இருந்த, வீடியோ கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் we cannot focus on studies. ஸோ டிஸ்ட்ராக்டட் ஆகும் சார். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போது ஒருவன் வீட்டில் இருந்து படிக்க போகிறேன், தனியாக செல்ஃப் ஸ்டடியாக படிக்க போகிறேன், என்ன பண்ணணும், ஃபோன் யூஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஃபோன் அந்த அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஏதாவது கொடுக்கணும். ஆனால் டெய்லி ஒரு 1/2 hour அல்லது 2 daysல 1/2 hour அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அதுக்காக தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லும், நீங்கள் ஃபோன் இருக்குது வார்டன் கிட்ட கொடுக்கும். ஆனால் வார்டன் 2 daysல உங்களுக்கு ஃபோன் கொடுக்கும். அந்த டைமில் உங்களுக்கு 1/2 hour ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பி வார்டன்கிட்ட கொடுக்கும். எதுக்கால ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது பிகாஸ் நம்ம வந்து இவ்வளோ ஒரு 1 year எடுத்து படிக்கிறோம். அப்போ ஆனால் அதுக்கு தேவை வேணும்னா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிறைய பணம் கட்டி, ஏன்னா அவ்வளோ நீங்கள் சொல்ல மாதிரி 1,60,000 எதுவும் இல்லை, சின்ன ஃபீஸ் தான். ஆனால் அந்த சின்ன ஃபீஸுக்கால தான் நம்ம பேரண்ட்ஸ் நிறைய வேலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு தேவை வேணும். அதுக்கால நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வராம பார்க்கணும். அதுக்காக பிகாஸ் நம்ம ஒரு இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு அப்புறம் திருப்பி அது வேஸ்டா போயிடுச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி கஷ்டமா இருக்கும். ஆனால் அதுக்காக சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கூட இல்லாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைக் பண்ண முடியாது, அந்த மாதிரியே முடியாது. ஸோ என்ஜாய்மெண்ட்ஸும் கண்டிப்பாக நடுவில் டெஃபினெட்லி. ஆனால் அதுக்காக 2 திவசம் கூடும்போது நான் ஃபோன் கிடைக்கும், 1/2 hour யூஸ் பண்ணல, ரெஸ்ட்ரிக்ட் நம்ம லிமிட் பண்ணணும், அவ்வளோதான். நோ ஃபோன் அப்படி இல்லை, ஃபோன் இருக்கும் பட் லிமிட் இருக்கும். அப்படி தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். தென் நம்ம டெஸ்ட்டு மாடியூல்ஸ் இதை பற்றிலாம் அதனா நம்ம முதல்ல ஒரு இயர் பிளான் படிக்கும். இயர் பிளான்னா நம்ம கிளாஸ் ஆரம்பித்தா 6.5 monthsக்குள்ளே கம்ப்ளீட் சாப்டர்ஸ் முடிக்க போகிறேன். சிலபஸ் முடிக்க போகிறேன். 6 months 26 weeks அப்படி தான் சொல்லு. 26 weeksோட கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்க போகிறேன். ஒவ்வொரு வீக்கிலும் நம்ம 3 to 4 சாப்டர்ஸ் முடிக்க போகிறேன். ஸோ ஆனால் டோட்டல் ஒரு மந்தில் 12, 13, 14 சாப்டர்ஸ் முடிக்க போகிறேன் ஒவ்வொரு மந்த்லையும். ஸோ அப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ எவ்ரி வீக் நம்ம 2 days லைக் மண்டே அண்ட் ஃப்ரைடே இப்படி சொல்லும் தமிழில். திங்கட்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை நான் வெள்ளிக்கிழமை அப்படிதான் 2 days டெஸ்ட் இருக்கும். அந்த வீக்கில் லைக் லாஸ்ட் வீக்கில் எப்படி என்ன சாப்டர் படிச்சதோ அந்த சாப்டருக்கு சாப்டர் வீக்லி டெஸ்ட் கிடைக்கும். அப்படி தான் முதல்ல. ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் ஒரு டெஸ்ட் இருக்கும். പക്ഷേ அது ரியலாக டெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு சாப்டர் கிளாஸ் கழிஞ்ச போது தெர் இஸ் எ PCT, போஸ்ட் சாப்டர் டெஸ்ட், அப்படி ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் சாப்டர் டெஸ்ட்டுக்கு ரிமோட் அந்த சாம்பிள் பேப்பர் மாதிரி அந்த நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். നമുക്ക് തനിയെ ആൻസർ பண்ணி பார்க்கலாம். അപ്പോൾ നമുക്ക് தெரியும் எதெல்லாம் டாபிக் நமக்கு படிக்கணும், என்னெல்லாம் எവിടെയെങ്കിലും ஃபோக்கஸ் பண்ணணும், கொஸ்டின் எப்படி வருது, அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்காக ஒரு போஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் நடக்கும். அது ஒரு சின்ன டெஸ்ட் தான், அதுக்கு மார்க் எதுவும் நோக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம வீக்லி டெஸ்ட் நடத்த போகிறேன். வீக்லி டெஸ்ட்னா மார்க் நம்ம ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்ட்ராக்கி வைக்கும். ஆனால் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ABCD அப்படி 4 கிரேடில் வைக்கும். எதுக்கால கிரேட் அவங்களுக்கு லைக் அதுக்கல்ல. ஆனால் இந்த லாவில் வரத D கிரேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷலாக கிளாஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணணும், எப்படி அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம நைட் கேம்ப்ஸ் வைக்கும். நைட் கேம்ப்ஸ்னால் ஒரு ஃபேக்கல்ட்டி நைட்டில் வந்து
அங்கே டைமில் இருந்துட்டு சின்ன சின்ன சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு எல்லாம் டிப்ஸ் என்ன அതൊക്കെ சொல்லி கொடுக்கறதுக்காக நமக்கு தெரியணும் யார் இருந்தால் கீழே வருது யாருக்கு கீழே வருது ஆளு மேலே வருதுக்காக. நல்லா படிக்கிறவங்களுக்கு தனி கேர் இருந்தாலும் அது ஒழுங்காக வரல எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு தனி கேர் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் நான் டிஃப்ரெண்ட் கேர் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம 4 குரூப் ஆக்கி கிளாஸிஃபை பண்ணி அப்படி தான் இருக்கும். அதுதான் நம்ம கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அது இந்த வீக்லி எக்ஸாம்கள் ஏன்னா ஒரு மந்த்துக்கு லாஸ்ட் அட் எண்ட் ஆஃப் எ மந்த் அந்த ஒரு மந்த்லி ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும். அந்த மந்த்ல நம்ம எவ்வளோ சாப்டர்ஸோ 12 சாப்டர்ஸ் 13 சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன். அந்த 13 சாப்டரோட மந்த்லி ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து நீட் மாடல் எக்ஸாம் 720 மார்க்ஸ் 3 hour நீட் மாடல் எக்ஸாம் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் மந்தோட மிடில் ஆஃப் அ மந்த் நம்ம அவ்வளோ இப்போ லைக் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சது 3 months ஆயாச்சு. இந்த 3 monthsலோட நம்ம 40 சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம். 40 சாப்டர்ஸ் 40 சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம். அந்த 40 சாப்டர் ஃபுல்லாக ஒரு நீட் மாடல் எக்ஸாம் அந்த மந்த் அப்போ நம்ம இந்த மாதிரி சிலபஸ் கவர் பண்ணிட்டே நம்ம ரிவிஷன் கூட கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் കഴിயும் போது நான் ப்ரீவியஸ் சாப்டர் கூட ரிவைஸ் பண்ணி நான் சேர்த்து கொண்டு போகும். ஸோ இட்ஸ் லைக் ஒவ்வொரு மந்த்திலும் தேர் வில் பி 2 நீட் மாடல் எக்ஸாம் இருக்கா. ஒரு நீட் மாடல் எக்ஸாம் நம்ம மந்த்துக்கு லாஸ்ட்லே நடக்க போகிற அது மந்த்லி ரிவிஷன் எக்ஸாம் சொல்லும். ஆனால் நெக்ஸ்ட் நீட் மாடல் எக்ஸாம் லைக் கிராண்ட் ரிவிஷன் எக்ஸாம். ஆனால் எல்லாமே சேர்த்து தான் ஒரு நீட் மாடல் எக்ஸாம் நடக்க போகிற. ஸோ அப்படி தான் நம்ம டெஸ்ட் நடக்கும். ஆனால் எல்லா டெஸ்ட்டுக்கும் ரிசல்ட் வரும். எல்லா டெஸ்ட்டுக்கும் டீட்டெயில் ஆன்சர் கீ கிடைக்கும். அப்போ ஏதாவது கொஸ்டின் ராங் ஆயாச்சு அப்போ அது எப்படி ராங் ஆகுது அது எப்படி சரியாக்கணும் அப்படி தான் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் கூட ரெகுலராக மென்டர்ஷிப் கிடைக்கும். எப்படி படிக்கணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் ஒரு சின்ன இதுவில் இருக்குன்னா அதை நம்ம கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லி தெரியுதா. பட் அதை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போனால் வந்து நம்மளோட ரிசல்ட் வரும்போது நம்ம கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான். இது எப்படின்னா நீட் ப்ரிப்பரேஷன் வந்து லைக் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நிறைய எடுத்த உடனே இப்படி போக முடியாது. ஒவ்வொரு ஒரு வேவ் மாதிரி தான் போக முடியும். அது யூ வில் கோ டவுன். ஆனால் கண்டிப்பாக கீழே இருப்பேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீ மேலே வருவேன். ஸோ அந்த மேலே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நீ தெரியறது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட். நீ அந்த மிஸ் பண்ணுற பாயிண்ட் நீங்கள் எல்லாருமே. ஸோ இதுவரையும் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாருமே விட்டுருங்க. சரி சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கோர்ஸ் லான்ச் பண்ணலாம் இந்த மாதிரி பேட்ச் லான்ச் பண்ண முடிஞ்சால் சான்சஸ் இருந்தால் how many of you will join and how many of you will இதுவரையும் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் விட்டுரு. இதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பேல கரண்ட்லி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன் 1000-2000 அட் த எண்ட் ஒரு வருஷம் இங்கேருந்து திரும்பி போகும்போது நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்ரிபடி லைக் அட்டாச். ஆனால் இங்கேருந்து போகும்போது ரொம்ப அழுகிட்டே இருக்கும். லைக் சார் வில் மிஸ் யூ அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் ஆல்சோ ஃபீல் வெரி சேட். தென் லைக் இட்ஸ் நாட் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படி தான் ரிலேஷன்ஷிப் இல்லை. லைக் ஏன்னா அண்ணன் தம்பி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் வர. ஸோ அவங்களோட ஃபேமிலி ஆனால் அவங்களோட ஃபேமிலி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க திரும்பி நம்மக்கிட்ட வேறு. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட் லைஃப் இருக்குது இங்கே. ஒரு 1 yearல நம்ம லைஃப்பில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் இயர். அந்த இயரில் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு அதுக்கு கூட நிற்கிறதுக்கு ஆனால் அவங்களுக்கு ஏதோ வேணும் அதெல்லாம் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி கூட நின்று அப்படி தான் அவங்கள கவர்மெண்ட் MBBS சீட் அப்படி தான் ஒரு பெரிய லட்சியம் அப்படி தான் சொல்லலை. ஸோ அதுக்காக ஆனால் யாராக இருந்தாலும் கிடைக்கும். நான் +2 12க்கு பெரிய மார்க் இல்லை பரவாயில்ல நோ ப்ராப்ளம். பட் இஃப் யூ ஆர் ரெடி டு ஹார்ட் ஒர்க் தட் இஸ் அ திங். இஃப் யூ ஆர் ரெடி டு ஹார்ட் ஒர்க் என்னால் நான் உட்காந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வில் பவர் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுதா நான் கமெண்ட் பாக்ஸில் வா அங்கே ரெடி தான் கால் பண்ணலாம். அந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்கே கொடுக்க போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம் எல்லாத்தையும். நம்ம ஜஸ்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எங்களுக்கு தெரியணும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? பிகாஸ் நாங்கள் வந்து we are going to take much efforts for you guys. அந்த எஃபோர்ட்ஸ் நாங்கள் எடுத்தால் எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குமா அந்த ஒரு சின்ன இது இருக்குல்ல. ஸோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக காண்டாக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். அண்ட் என்னோட டெலிகிராம் சேனலில் கூட நான் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் யூ டெல் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங் திஸ். எல்லாருமே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். Bye. Thank you. See you. Bye.